2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. எப்படின்னு அப்படின்னா, உங்களுக்குலாம் புருஷன் சம்பாதிக்கிறது வந்து சேலையாக எடுத்து கறியாக்கிக்கிட்டு இப்படி தெரியுங்க. உங்களுக்குலாம் சம்பாதிக்கிறதோட வழி சம்பாரித்து பார்த்தா தான் தெரியும். இப்போ நீங்களாம் ஈஸியாக வந்து இப்போ நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு வீடியோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நெத்திரி கருவாடு. அப்போ நான் சொன்னேன், ஏன்ப்பா நீங்களா காசு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நீங்கள் காசு கொடுத்துட்டு வேணால் சொல்லுங்கள் சரிங்களா, நான் வந்து அவேர்னஸ் வீடியோ தான் போடுறேன் அப்படின்னு. ஏதாவது நான் வாங்குங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்னமோ சொன்னாங்க, இல்லைம்மா ஒருத்தவங்களோட குணம் வந்து அவங்க அளிக்கிற பதில் தெரியும் அப்படின்னு. என்ன தெரியும்? நீங்கள் திட்டுவிய, நாங்கள் ஹிஹின்னு பல்ல காமிச்சிட்டு வாங்கிக்கிட்டு இருந்தால் எங்கள் குணம் நல்ல குணமா? திட்டினா திருப்பி திட்டுவாங்க. நாங்கள் வந்து புத்தர் கிடையாதுங்க, நாங்களே இயேசுநாதர் கிடையாது. ஒரு கணத்தில் நீங்கள் ஒரு கணத்தில் இருந்தாலும் நாங்கள் மறுக்கணத்தை காட்டுவோங்கிறதுலாம் சரிங்களா. எல்லாருக்கும் கோபம் வரும். சாதாரண மனுஷன்தான், எல்லாருமே சாதாரண மனுஷங்கள் தான். அவங்கவுங்களுக்கு கோபம் வரும். கோபம் வந்தால் பதில் சொல்லத்தான் செய்வாங்க. உடனே வந்து நீங்கள் வந்து எங்கள் குணத்தை வந்து நீங்கள் எப்படி, நான் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும் சரிங்களா. நான் எப்படிப்பட்டவங்கிறதுனால தான் நான் அவேர்னஸாக யாரும் ஏமாறாதீங்கன்னு வீடியோ போடுறேன். ஹேர் ஆயில் வாங்கி வேஸ்ட் வீணாகாதீங்கன்னு சொல்கிறேன். பொட்டிக்ஸ் சாரி வாங்கி ஏமாறாதீங்க, இது பல பேரோட உழைப்பையும் ஏமாத்துறாங்க அப்படின்னு நானும் சொல்கிறேன் சரிங்களா. நீங்கள் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போட்டவுடனே, நீங்கள் இயேசுநாதராக இருந்தாலும் சரி, வாழ்த்துக்கள் இயேசுநாதரே, நாங்கள் வந்து சாதாரண மனுஷதாங்க. எங்களுக்கும் அடித்தால் வலிக்கும், குத்தினால் கிள்னா எல்லாத்துக்கும் வலிக்கும், அடித்தாலும் எல்லாத்துக்கும் வலிக்கும், வார்த்தையால் திட்டினாலும் எல்லாத்துக்கும் வலிக்கும் சரிங்களா. பேசணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா கேட்குறதும் கேட்காதும் என்னுடைய விருப்பம் சரிங்களா. நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கணும் வீடியோ போடுறதுனால அப்படின்றது என்னோட இதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா. இந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க அப்படின்னு தான் நான் அவேர்னஸ் வீடியோ போடுறேன் சரிங்களா. அதை விட்டுவிட்டு நீ எப்படியாப்பட்ட என் கேரக்டர் தெரியும், எப்படியாப்பட்ட கேரக்டர் தெரியும், என்னத்தையாவது வந்து பேசணுங்கிறக்காக கமெண்ட் பண்ணேன். அது ஒரு அம்மா பேசு, நீ மாஸ்க் போட்டு பயந்துக்கிட்டு இருக்கு. இல்லை மாஸ்க்கை நான் திறந்துட்டு வீடியோ போட்டால் மட்டும் நீ என்ன பண்ண போகிற? இல்லை சொல்லு. இல்லை எனக்கே தெரிஞ்சாகணும். பயம், அதுதான் அவங்க வந்து மாஸ்க்கை மாட்டிட்டு வீடியோ போடுறாங்க. நான் மாஸ்க்கு மூஞ்சி காமிச்சிட்டு ஈன்னு வீடியோ போட்டால் மட்டும் நீ என்ன பண்ண போகிறேன்? அது என்னோட விருப்பம். நான் டான்ஸ் ஆட வந்திருக்கேன், ஃபேஸ்க்கு காமிச்சிட்டு, இல்லை நான் படத்தில் நடிக்க போகிறேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன், மூஞ்சை காமிச்சிட்டு பண்ணேன். எனக்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு அவன் விருப்பம் சரிங்களா. நான் வந்து பொது வாழ்க்கை வாழ்கிறேன் சரிங்களா. நான் ஒரு கடைக்கு போவேன், வைப்பேன், ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு நீங்கள் தானே அது அப்படிங்களா. எனவே ஒரு அம்மா கேட்குது, உங்கள் வாய்ஸை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் மை ஸ்கூல் டே ஃபங்க்ஷனுக்கு போகும்போது. எனக்கே பல்ப் ஆகி போச்சு. இப்போ நீ பேசணுங்கிறக்கா எனக்கு தேவை பேசாத சரியா, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்படிங்களா, நான் என் வயசு மாதிரியா இருந்துச்சு, பரவாயில்லையே, நல்லா இருக்கா, நல்லா இருந்தாங்க, நல்லா பேசுவாங்க அப்படின்னு கேட்டு நான் பாட்டில் வந்துட்டேன். நல்லா இருக்கும் சிஸ்டர், நீங்கள் தான் நீங்கள் போய் சொல்கிறீங்கல்ல அப்படின்னு. நான் அதுக்கு மேலே என்ன சொல்லுவேன் சரிங்களா. நான் ஒரு விஷயம் வைக்கிறேன், உன்ன மாஸ்க்குன்னு தூக்கிக்கிட்டு கிளம்பாது, கருவாட்டை வச்சு மூஞ்சியில் தேய்ச்சி விட்ருவேன் சரியா. அப்புறம் கவுச்சி இருக்கும் சரியா. நான் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், போகிறேன், பாய். குழந்தை பெற்றவங்க நல்லா வெள்ளைப்பூட நிறைய போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்கம்மா. கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணிடுங்க, நல்லாயிருக்கும் சரிங்களா. நெத்திரி கருவாடு ராமேஸ்வரத்துலேருந்து வாங்கினது, நல்லாயிருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணுறேன், அதையும் கொஞ்சம் கேட்டுட்டு போங்க சரிங்களா. சும்மா எனத்தையாவது அழுதுகிட்டு இருக்கக்கூடாது அந்த கமெண்ட் பாக்ஸில். கமெண்ட் போடுற உங்களுக்கு தான். எனக்கு நேற்று கமெண்ட் போட்டிப்பா முருகப்பாண்டியா என்னமோ ஒன்று, உனக்கு தான்ப்பா அந்த வீடியோ.